500 கொடுத்தீங்கன்னா போறோம், 2 பேரும் சேர்த்து விட்டா போறோம், காசு மட்டும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். கோகிலாக்கா இது மாதிரி வந்துட்டு நீங்க ஒரு 5000 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டீங்கன்னாக்கா நீங்க வந்துட்டு மாசம் 50,000 வருமாமா. இன்னொருத்தர் சொல்லுவார், ஆக்சுவலா 100 பனைமரம் வாங்கிட்டாலும் தென்னைமரம் வாங்கிட்டீங்கன்னாக்கா நீங்க வந்துட்டு வருஷம் ஃபிளைட்ல போகலாம். இப்படி நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் நம்ம அங்கங்கே கேள்விப்படுறோம் இல்லையா. அதுக்கப்புறம் திரும்ப பேப்பர்ல படிப்போம், நிறைய நியூஸ்ல பார்ப்போம், இந்த பிரச்சனை அந்த எல்லாம் வந்துட்டு 1000 கோடி போயிடுச்சு, 100 கோடி போயிடுச்சு. இந்த மாதிரி எத்தனையோ நடுத்தர வர்க்கங்கள் நிறைய பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காசை இழக்கிறாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா, குறுகிய காலத்துல ஏதோ ஒரு வகையில பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டு எங்கேயாச்சும் தவறான வந்துட்டு பாதையில போய் மாட்டிக்கிறாங்க ஆக்சுவலா. அப்ப இந்த பைனரி ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது ஏகப்பட்ட போலியான நிறுவனங்கள் இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. நம்ம அதுக்கான அவேர்னஸ் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், அந்த பணத்தை நம்ம வந்துட்டு சரியான முறையில் வந்துட்டு நம்ம வந்து கொண்டு போய் பாதுகாத்து அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்த்தது ரொம்ப முக்கியம். அப்போ இங்க நீங்க பைனரி ஸ்கீம்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி வரக்கூடிய எதுவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா வரதுக்கான நடைமுறை சாத்தியங்கள் கிடையாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாக்கா நீங்க அதுக்கு குறிப்பிட்ட நேரத்தை நீங்க ஒதுக்கி வேலை செஞ்சு ஆகும். வேலை செய்ய, அதாவது உழைக்காத காசு நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்துட்டு வேலையே செய்யாம காசு வருதுன்னு சொன்னீங்கன்னாக்கா அது வந்து நம்ம தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. அந்த மாதிரி எந்த ஸ்கீமே வந்துட்டு என்னைக்குமே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னாக்கா IDSன்னு சொல்லக்கூடிய இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கான வந்துட்டு ஒரு ஃபார்ம் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதுலலாம் வந்துட்டு ப்ராப்பரான மெம்பர்ஷிப் இருக்கணும், அவங்க நிறைய அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து யாரெல்லாம் பண்ணி ப்ராப்பரா பண்றாங்களோ வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா. அப்போ இந்த மாதிரியான ஸ்கீம்ல எதுவும் மாற்ற என்ன காரணம் மக்கள் இந்த மாதிரி மாற்றாங்கனாக்கா, உலகம் முழுக்க என்ன சொல்றாங்கனாக்கா ஆயிரக்கணக்கான கோடிகள் ஒவ்வொரு வருஷம் வந்துட்டு நிறைய மக்கள் இந்த மாதிரி இழக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுடைய ஆசைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேர் பணத்தை வந்துட்டு பறிக்கிறதுக்கான கும்பல் தயாரா இருக்காங்க. நீங்க வந்துட்டு அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நீங்க தயாரா இருக்கணும். ஆக்சுவலா இதெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னாக்கா, நம்ம இருக்கக்கூடிய ஒரு கனவு வாழ்க்கையில நம்ம தான் கஷ்டப்பட்டு பிறந்தோம், ஏழையா பிறந்துட்டோம், நம்ம குழந்தைங்களாச்சும் நாளைக்கு நல்லா இருக்கணுமே, அவங்களுக்கு நல்ல ஒரு வழக்கமான வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கணும், பொண்ணு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே ஓடிட்டு இருக்குது, ஏதாச்சும் ஒன்று அடிஷனலாக பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கூட அந்த ஆசை இருக்கு இல்லையா. அந்த ஆசையை தான் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க நிறைய பேர் வந்து தவறாக பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ அந்த ஆசையை என்ன பண்ணுறீங்கனாக்கா, கொஞ்சம் நீங்கள் அதுக்கான நேரத்தை ஒதுக்கி இதை பற்றி படிக்க ஆரம்பிங்க. நிறைய புத்தகங்கள் அதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அதில் வந்துட்டு அழகாக வந்துட்டு ஒரு புத்தகத்தை சொல்லணும்னாக்கா பிஸ்னஸ் ஆஃப் த 21st சென்ச்சுரின்னு சொல்லிட்டு ராபர்ட் கியோசாகி ஒரு புத்தகம் இருக்கு. ஒரு அற்புதமான புத்தகம். ஆக்சுவலாக அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னாக்கா நிறைய வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.